ஹலோ கைஸ், நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உடனே இண்டிகோ, ஏர் இந்தியா, ஏர் அரேபியா, எமிரேட்ஸ்னு ஃப்ளைட்டை பிடிச்சி உடனே துபாய்க்கு வாங்க. உங்களுக்கு லட்சக்கணக்கில் சேலரி கொடுக்க இங்கே துபாய் காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி யாராவது சொன்னாங்கன்னா எதையுமே நம்பாதீங்க. என்னடி இது? ஒரு 2-3 விஷயம் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது இருந்தால் நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேலை தெரியும்னு பாருங்கள். அதில் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதுதான் மேஜர். இது இருந்தாலே போதும். 2வது விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேலை, நீங்கள் போகிற நாட்டில் ஸ்கோப் இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் விசிட் விசாவில் கூட வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, நிறையா கம்பெனி ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட காட்டலாம். லைக் வந்து ஃபோட்டோகிராஃபரானால் நான் போர்ட்ஃபோலியோ காட்டுவேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு வேறு கோர் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் காட்டி அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நீங்கள் பண்ணி காட்டணும். தட்ஸ் இட். அவ்வளோதான். இது மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் அப்ராடில் போயிட்டு நல்லா ஏர்ன் பண்ணலாம். யாரும் எதுவும் சொல்கிறதையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. இங்கே வாங்க நான் வேலை வாங்கி தரேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. யாரையுமே டிபெண்ட் பண்ணாங்க. அது வந்து 100க்கு ஒரு 20% தான் சொன்ன மாதிரி நிறைவேற்றி சொன்ன மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. மீதி எல்லோரும் வந்து நான் ஒன்று நினச்சேன் இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் மேலே, உங்கள் ஒர்க்கு மேலே, ஸ்கில் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்தது, அந்த ஊரில் உங்களோட ஒர்க்குக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். அவ்வளோதாங்க.